So, hi students. So already we discussed about the meaning of meaning of economics by which was given by Adam Smith, father of economics, and Alfred Marshall. Okay. So Adam Smith means what? Wealth definition. Alfred means welfare definition. Okay. So now scarcity definition. Okay. So he is Lionel Robbins who gave the definition against Adam and Alfred. Okay, so let us see what scarcity definition is about. Okay, so here you can see the person Lionel Robbins. Okay, so here Lionel Robbins published his book, an essay on the nature and significance of economic science in the year 1932. So according to him, he says that economics is the science which studies human behavior as a relationship between ends and scans means which have alternative uses. Okay. So, what Lionel Robbins says, economics is a science. Okay, he is saying economics is a science. In what way he says economics is a science means economics studies the human behavior. Okay, so why economics is being mentioned as science means it studies the human behavior. Human behavior means what? That is the relationship between ends and scarce means. Ends means the want which comes to an end is ends. Okay, scarce means பற்றாக்குறை. அதாவது வந்து நம்மக்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆசைகள் வான்ஸ் அப்படின்றது வந்து நிறையா இருக்கும் கரெக்டாக. ஸோ அதாவது வந்து என்னென்னா சாக்லேட் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். என்ன பண்ணுவோம், நம்ம சாக்லேட் சாப்பிடுவோம். ஓகேவா? ஸோ அந்த டைம் சாக்லேட் சாப்பிட்ருவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும், திருப்பி நமக்கு வந்து அந்த வாண்ட் என்ன ஆகும், ஐயோ இன்னொரு சாக்லேட் சாப்பிட்லாம் அப்படின்ற ஆசை வரும் இல்லையா? அப்போது என்ன ஆகும், ஸோ வான்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து எண்ட் ஆகாத ஒரு விஷயம். ஆனால் நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்கா? ஓகே, ஸோ அதுதான் வந்து என்னது ஸ்கேசிட்டி, அதாவது பற்றாக்குறை அப்படிங்கிறது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு நம்மளோட வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே வந்து இது எதை பேஸ் பண்ணியிருக்கு, நம்மளோட பிஹேவியர், நம்மளுடைய மென்டாலிட்டி. அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, கம்மியான சோர்ஸஸ் இருக்குது. ஸோ அந்த கம்மியான சோர்ஸஸை வச்சு நமக்கு இப்போதைக்கு என்ன தேவை இருக்கோ அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம். அதாவது நம்மளோட தேவை வந்து ரொம்ப அதிகமான தேவை, அதாவது அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா அதை வச்சு எது அதுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அது கம்மி விலையில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை வச்சு நம்ம என்ன பண்ணிப்போம், நம்மளே திருப்திப்படுத்திக்குவோம். ஸோ அதுதான் வந்து என்னென்னா வான்ஸ் அப்படி எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ஒரு சயின்ஸு, ஹியூமன் பிஹேவியரை பேஸ் பண்ணுது. ஸோ நம்மளோட ஃபிசிக்கல் பற்றி இங்கே பேசலை, ஒரு மென்டாலிட்டி, ஒரு ஹியூமன் பிஹேவியரோட மென்டாலிட்டியை பற்றி பேசுகிறனால, சைக்காலஜி பற்றி பேசுகிறனால லைனல் ராபின்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு, எக்கனாமிக்ஸ் வந்து சயின்ஸு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து என்னென்ன வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஃபினிஷனில் ஃபஸ்ட்டு என்ஸ் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க, ஹியூமன் வான்ஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஹென்ஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ஹியூமன் வான்ஸ். ஸோ ஹியூமன் வான்ஸ், as I told you all, it's unlimited. We have lots and lots of wants which may arise when it comes to ends. Okay, so we feel like eating ice cream. Once we eat the ice cream, that wants comes to an end, but it doesn't end at that it doesn't going to end. It will arise after few minutes or few days. Yes, so wants are unlimited. And the next is, on the other hand, resources or means that go to satisfy the unlimited human wants are limited or scarce in supply. So, other wants அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட ரிசோர்ஸஸை வச்சு we have to satisfy. ஸோ ஸ்கேர்சிட்டி அப்படின்றது பற்றாக்குறை. இப்போ அந்த கமோடிட்டி நம்மக்கிட்ட வந்து இல்லை அப்படின்னா அதை வச்சு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். ஓகே, இப்போ வந்து என்னென்னா, இப்போ காஃபிக்கு வந்து எது ஆல்டர்னேட்டிவ், டீ. ஓகேங்களா? ஸோ இப்போ பால் இல்லை, ஸோ பால் இல்லாதமோ நம்ம என்ன பண்ணுவோம், பிளாக் காஃபி போட்டு குடிப்போம். ஓகேவா? ஸோ பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். இப்போது ரைஸ் இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ், கேன் மேக் சப்பாத்திஸ். ஓகே, ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து வி ஹாவ் சம் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகே, ஸோ வி கோ ஃபார் தட். ஸோ ஃபர்தர் த ஸ்கேர்ஸ் மீன்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் having alternative uses. Hence an individual grades is wants and satisfy first his most urgent want. ஸோ அப்போது
என்ன அப்படின்னா அவனுக்கு அது வந்து ரொம்ப தேவை அப்படின்னும் போது என்ன பண்ணுவான் அப்படின்னா he satisfies, அதாவது ரொம்ப அர்ஜென்ட்டாக அந்த வாண்ட்டு தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸோ அந்த வாண்ட்டை சாட்டிஸ்ஃபை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஓகேவா? ஸோ உங்கள் அப்பா கிட்ட சேலரி வருது, ஸோ ரொம்ப மோஸ்ட் அர்ஜென்ட் இப்போ வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை வந்து இன்னொரு இது உங்களுக்கு பர்த்டே வருது, உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது ரெண்டில் எதுக்கு வந்து ஹை ப்ரிஃபரன்ஸ் ஹை ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ ஏன்னா நமக்கு என்ன வேணும், எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட், ஓகேவா? இப்போ நமக்கு ட்ரெஸ்ஸு வேணுமா புக்கு வேணுமா? புக்கு எதுக்கு நம்ம படிக்கணும் இல்லையா? ஸோ அப்போது எது ரொம்ப முக்கியமோ அதுக்கான ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ டாஸ் எக்கனாமிக்ஸ் அக்கார்டிங் டு ராபின்ஸ் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் சாய்ஸ். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், ராபின்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து சாய்ஸ், ஓகே? எக்கனாமிக்ஸ் இஸ் அ சாய்ஸ் அப்படின்றதும் சொல்கிறோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா here in Robbins definition also we have criticisms, okay? என்னன்னா ராபின்ஸ் does not make any distinctions, அதாவது வந்து ராபின்ஸ் வந்து என்னன்னா எந்த விதமான டிஸ்டிங்ஷனும் வந்து மேக் பண்ணுறது கிடையாது. எதில் பிட்வீன் குட்ஸ் கண்டக்டிவ் டு ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் குட்ஸ் தட் ஆர் நாட், ஓகேவா? இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் அண்ட் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் ஆர் யூஸ்ட், ஓகே? ஸோ ரெண்டுலேயுமே அதாவது வந்து இவர் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறாரு, அது வந்து மெயின் கிரிட்டிசிசம். அதாவது ரைஸையும் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ் அப்படின்னும் போது ரைஸையும் இஸ் டெல்லிங் இட்ஸ் ஸ்பீக்கிங் அபவுட் ரைஸ் as well as alcoholic drink which is not good for the health. But the production of rice, what it will promote the welfare of the human, but the alcoholic alcohol ennago odambukku kedu. So Robin concludes என்ன சொல்றாரு, economics is neutral between ends, ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது வந்து என்னது, இட்ஸ் நியூட்ரல், அதாவது நம்மளோட ஹியூமன் வாண்ட்ஸில் வந்து எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணுறதுனால இட் இஸ் நியூட்ரல் அப்படின்றோம். அடுத்ததாக வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ், அதாவது வந்து ரொம்ப மேக்ரோவாக போகாமல் எல்லாத்தையும் வந்து பேசுறது கிடையாது. மைக்ரோ நம்ம ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ஆல் இட்ஸ் அ ஸ்மால் திங் விச் ஸ்பீக்ஸ் அபவுட் த இண்டிவிஜுவல் பர்சன் ஆர் குரூப் ஆஃப் சம் பீப்புள். It is not talking about the overall economy, okay? So that is one of the main disadvantage. Next is Robbins' definition does not cover the theory of economic growth and development. Yes, it does not speaks about the growth, அதோட வளர்ச்சியை பற்றியோ இல்லை அதோட முன்னேற்றத்தை பற்றியோ பேசுறது கிடையாது, ஓகேவா? ஸோ நவ் next we are going to see growth definition which is given by Samuelson, okay? ஸோ இதில் வந்து ஒரு சிம்பிள் கிரிட்டிசிசம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து ஒன்று வந்து மெயினாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆடம் எடுத்திங்கன்னா அடுத்தது வந்து ஆடமை பற்றி பேச போகிறது ஆல்ஃபர்டு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, வெல்ஃபேர் இல்லைன்றாரு, அது ஒரு மெயின் கிரிட்டிசிசம் ஆடம் டெஃபினிஷனில். ராபின் எடுக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்கேசிட்டியும் வான்ஸை பற்றியும் பேசலை அப்படின்றாரு. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த ஆல்ஃபர்ட் மார்ஷல் டெஃபினிஷன். So now speaking about the Robbins definition, here Samuelson says that economic growth and development does not being considered in this definition. So that is one of the main disadvantage in that definition, okay? So now coming to the growth definition given by Samuelson. So what Samuelson speaks is the study of how men and the society chooses without the use of money. The employs scarce productive resources which could have alternative uses to produce various commodities over time and distribute them for consumption. அதாவது பணம் இருக்கோ இல்லையோ, அதாவது ஸ்கேர்ஸ் பற்றாக்குறை வச்சு ஆல்டர்னேட்டிவ் யூஸஸும் வந்து நிறையா இருக்குது. நமக்கு வந்து என்னென்னா அதெல்லாம் வச்சு நம்ம எவ்வளோ வந்து ப்ரொடக்ஷன் வந்து உருவாக்குறோம் இந்த எல்லா ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து எக்கனாமியை வந்து டெவலப் பண்ணுறோம் இல்லை க்ரோத் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ எப்படி வந்து பீப்புள் வந்து அப்கமிங் இயர்ஸில் வந்து தே ஆர் கோயிங் டு க்ரோ, அதை பற்றி தான் வந்து ஹீ இஸ் ஸ்பீக்கிங், ஓகே? ஸோ இவரோட டெஃபினிஷனில் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லைக் ராபின், Samuelson states that the means are scarce in relation, okay, to unlimited ends and that such means could be put to alternative use. அதாவது என்னென்னா நமக்கு ஆசைகள் நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே டைமில் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா? முடியாது. டுடே வீக்கே அதாவது வந்து
at a one time you'll be having like you want to eat so many, I mean, varieties of foods. Yes, you want to eat vegetable varieties, and you want to eat non-vegetable, I mean non-vegetarian foods, everything. It's a what, it's nearly a our wants. அது நம்மளோட இஷ்டம் ஆசை. பட் எல்லாமே வந்து ஒரே டைம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னா நோ, ரைட்? ஸோ வாட் இஸ் first, for which one we should give first preference? So alternative should be given a first preference and should be satisfied. Next is Samuelson makes his definition dynamic by including the element of time in it. So dynamic அப்படின்னும் போது என்ன சொல்கிறாருன்னா, எல்லா வான்ஸுமே வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டைம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து இப்போ வந்து சம்மர் வந்தது இல்லை வந்து வின்டர் வந்ததுன்னா அந்தந்த டைமுக்கு ஏற்ற ஆசைகள் வரும். ஓகே, ஸோ வென் இட் இஸ் வெரி ஹாட் வி ஃபீல் ஆஃப் டேக்கிங் சம் ஜூஸஸ், மோர் ஐஸ்கிரீம்ஸ். எஸ், ஸோ தட் இஸ் பேஸ்ட் ஆன் த டைம் பீரியட். ஓகே, அண்ட் if it is a rainy season, we all would like to take some vadais, எஸ், போண்டாஸ், சூடாக வந்து நம்ம ஏதாவது சாப்பிட்ணுன்னு ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே என்னது, டைம் பேஸ்ட். ஸோ அதுதான் வந்து Samuelson has mentioned here. Next is this one. This definition is applicable also in barter economy. Okay, barter economy is what? Exchanging of goods for goods. Yes, ஸோ என்னது, இதெல்லாம் வந்து நம்ம ஏன்ஷியன்ட் டைமில் வந்து இருக்க பார்ட்டர் சிஸ்டம். ஸோ பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன, இது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? பார்ட்டர் சிஸ்டம் நீங்கள் வந்து சோஷியல்ஸில் 10th பார்த்துருப்பீங்க. ஓகேவா? பார்ட்டர்னா முதல்ல என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் ஃபார் குட்ஸ். அதாவது வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா அதுக்கு பதில் மணி வாஸ் நாட் கிவன். அதுக்கு பதில் அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தே வுட் ஹவ் கிவன் சம் கேட்டல்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ வீட். இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஃபார் குட்ஸ், அதுக்கு பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ மணி வந்து இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம், ஒரு பொருள் வாங்குறதுக்கு பணம் கொடுக்குறோம். ஆனால் இங்கே பொருளுக்கு பதில் பொருளாக போகிறதுக்கு பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம். ஸோ இந்த Samuelson டெஃபினிஷன் வந்து இந்த பார்ட்டர் சிஸ்டமில் வந்து இட் இஸ் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் இவரோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இட் கவர்ஸ் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன். ஸோ these are the major things: production, distribution and consumption, and also one will come exchange. Okay, these are the major 4 factors in economy. Always இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்கனாமிக்ஸே இருக்குது. என்னது, ஒரு பொருளை உருவாக்குறோம், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறோம். அதுதான் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன். நெக்ஸ்ட் இஸ் Samuelson treats economics as a social science, whereas Robbins regard it as a science of individual behavior. ஸோ Samuelson வந்து சோஷியல் சயின்ஸ்ன்னு சொல்கிறாரு, ராபின்சன் என்னன்னு சொல்கிறாரு, சயின்ஸ் அப்படின்றாரு. ஓகேவா? ஸோ ஏன் சோஷியல் சயின்ஸ் இங்கே, ஏன்னா அவர் க்ரோத் டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறாரு. இங்கே ஏன் இது இண்டிவிஜுவல் சயின்ஸுன்றோம், ஏன்னா அவர் சைக்காலஜிக்கல் ஃபீலிங்கை பற்றி சொல்கிறதுனால ராபின் கன்சிடர் இட் ஆஸ் அ சயின்ஸ். ஓகே, so of all the definition discussed above, the growth definition stated by Samuelson appears to be the most satisfactory. ஸோ எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு எது சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா, இந்த நாளையும் கம்பேர் பண்ணும்போது Samuelsonோட டெஃபினிஷன் இஸ் satisfied ஃபார் ஆல். ஓகே, ஸோ now all of you are clear of all these 4 definitions? Okay, so again I'm telling, Adam means wealth, Alford means welfare, Lionel Robbins' definition is scarcity, and Samuelson's is growth definition. Understood, students? Okay, now we are going to see scope of economics. Okay, so what is the scope of economics here? The scope of the subject of economic refers to on the subject matter of economics. Okay va? Scope அப்படின்றது it is based on the subject matter of economics. ஸோ இதில் எது வந்து இட் கிவ்ஸ் ப்ரிப்பேர்னா, வெதர் அது வந்து ஆர்ட்டா இல்லை சயின்ஸா. ஆர்ட்னு சொல்லும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, what we saw, அதாவது Samuelson says that economics is a social science. So that comes in the art. Why? Because it considers growth as the main aim. And speaking about the science, the psychological feeling of the human being. So only this question arises: economics is a science or art,
அப்போ சயின்ஸாக இருந்தால் வெதர் இட் இஸ் டீல்ஸ் வித் பாசிட்டிவ் ஆர் நார்மட்டிவ் சயின்ஸ். ஓகே, ஸோ சயின்ஸ்னால் அது பாசிட்டிவ் சயின்ஸா இல்லை நார்மட்டிவ் சயின்ஸா? ஓகே, ஸோ ஹியர் you have, this is the subject matter. ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் மேட்டரே வந்து உங்களுக்கு இதுதான். இதில் தான் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ஃபுல் இந்த 11th 12 லெசனுமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு தேவைகள், தட் இஸ் நமக்கு ஒரு வாண்ட் வேணும். ஓகே, அப்புறம் அப்போ நமக்கு தேவை லைக் வி ஃபீல் ஆஃப் ஈட்டிங். ஓகே, இல்லை நம்மளோட ப்ரைமரி வாண்ட்லேருந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு பணம் வேணும். ஓகேவா? ஸோ பணம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எதுக்காக பணம் வேணும்? வி வாண்ட் டு லிவ். ஓகே, ப்ரைமரி நீட் என்ன? ஃபுட், கிளாத்திங் அண்ட் ஷெல்டர். ஸோ அதுக்கு பணம் வேணும். அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம? வி ஆர் கோயிங் ஃபார் அ ஜாப், தட் இஸ் எஃபோர்ட். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் ஃபார் ஜாப், we are earning, and what is happening, வேலைக்கு போகிறது மூலிமா we are in that place we are producing some goods. Okay, and the producer, whatever goods is produced, he is distributing எப்படி? பொருளை கொடுத்து பணம் வாங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம் நம்ம? we are consuming it. ஓகேவா? ஸோ நமக்கு பணம் கிடச்சிருச்சு, பொருளும் கிடச்சிருச்சு, நம்ம கன்சியூம் பண்ணுறோம், நம்மளோட வாண்ட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது, திருப்பியும் நமக்கு ஒரு ஆசை உருவாகுது. இதுதான் வந்து ஹோல் எக்கனாமி. ஸோ நமக்கு ஒரு தேவை, வாண்ட் இஸ் அரைசிங். ஸோ ஓகே, அந்த வாண்ட்டுக்கு நமக்கு பணம் தேவை, வி ஆர் புட்டிங் சம் எஃபெக்ட். ஸோ அந்த எஃபர்ட்டில் ஒரு பொருள் உருவாகுது, அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், அந்த பொருளை கொடுத்து பணம் வாங்குகிறோம், நம்மளோட ஆசையை தீர்த்துக்கிறோம். வாண்ட்ஸ் கம்ஸ் டு an end, அகெயின் த வாண்ட் அரைசஸ். ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கனாமிக்ஸ். ஓகே, so here you can see below, economics focuses on the behavior and interaction among economic agents, individuals and groups belonging to an economic system. It deals with the economic activities such as consumption, production of goods and service, and distribution of income among the 4 factors of production. These are the 4 factors of production, very very important. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே நம்ம எக்கனாமிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னாலே கண்ண மூடிட்டு சொல்லணும், கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது. சரிங்களா? ஸோ த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் நம்மளோட ஆக்டிவிட்டீஸே வந்து இந்த 4 ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ரேஷ்னல் ஹியூமன் பீயிங். ஸோ இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, ரேஷ்னல். ஸோ இது வந்து ஒவ்வொன்றுமே வந்து யூ கேன் லேர்ன் மோர் நியூ வேர்ட்ஸ் இன் எக்கனாமிக்ஸ். ஓகே, ஸோ use these words in your practical lives. So rational human being, யார் அந்த rational? ஓகே, rational is nothing but, இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கடைக்கு போவாங்க, ஒரு குட்ஸ் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப தீர விசாரிப்பாங்க. ஓகே, how much I should pay, why this much of price, where it comes from. Okay, all these questions would have been raised. Okay, so he is known as rational person. இப்போ வேறு ஒருத்தர் போனாங்கன்னா, இப்போ வேறு ஒரு நார்மலான ஒரு பர்சன் போனால் he will give whatever the amount for whatever goods he wants. ஓகே, அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பொருளுக்கான விலையை கொடுத்து வாங்கிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஷ்னல் பர்சன்ன்றவன் 1000 கொஸ்டின் கேட்பான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் he is a good person because he will see top to bottom, and also he will see the date when it was packed. Okay, எக்ஸ்பைரிங் டேட், எவ்ரி திங். ஒரு பொருள் வாங்கும் போது இது எல்லாமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். வி ஆல் ஷுட் பி அ ரேஷ்னல் பர்சன்ஸ். ஓகே, ஸோ லீகல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ ஒரு அப்நார்மல் பர்சன்ஸ் அந்த சோஷியலி அன்அக்செப்டபிள் அண்ட் அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட். ஸோ இந்த இதில் வந்து நம்ம ரேஷ்னலாக இருக்கும் போது ஒரு சில விஷயம் எல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி அவாய்டட், நோபடி கேன் பி சீட்டட். Economic studies the ways in which people use the available resources to satisfy the multiply wants. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய மல்டிப்ளிசிட்டி ஆஃப் வாண்ட்ஸ், அதிகமான ஆசையில் எதெல்லாம் இருக்கிற ரிசோர்ஸஸில் எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேர்சிட்டி, பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ மேஜர் ப்ராப்ளம் which indicates a gap between what people want and what they are able to get. ஓகேவா? ஆக்சுவலி என்ன வேணும்,
ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றது தான். So this scarcity can be eliminated either by limiting the human wants or by increasing the supply of goods that satisfy the human wants. The method of getting more is resorted to rather than the method of wanting less. ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது வந்து கன்சர்ன் வித் த ஹியூமன் பீயிங் ஒன்லி. ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது என்னது? நம்மளை சேர்ந்தது தான், நம்மளை சுற்றி இருக்கிறது, நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் தான் என்னது எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இட் ரிலேட்டட் டு ஒன் அனதர். ஓகே, ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் ஒன் பர்சன்ஸ் ஆக்ஷன் இஸ் த யூஸ் ஆஃப் அனதர் பர்சன். ஒரு பர்சன் ஒரு குட் ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிறானா அது இன்னொரு பர்சனுக்கு வாண்ட். ஓகே, ஸோ அதை அவங்கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னா ஹீ நீட் சம் மணி. ஓகே, ஸோ தேர் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் ஒன் பர்சன் டு another person. And hence economics is also called as human science or social science. Okay, this will come for your one word. Okay, so the activities of rational or normal human beings are the subject matter of economics. All human activities are related to wealth constitute the subject matter of economics. Thus human activities not related to wealth are not treated in economics. For example, playing cricket for pleasure, mother's childcare, this and all will not come under economics. Okay va? So it is customary to clarify whether economics is an art or science, and if it is science, to observe its specific features. Co-relationship between causes and effect. Scientific laws derived are tested through experiments. அதாவது வந்து இப்போ என்னன்னு சொல்கிறோன்னா, நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, whether economics is a science or social science. அப்படி சயின்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு கண்டக்ட் சம் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ். கரெக்டாக? சயின்ஸ்னால் என்ன பண்ணுவோம்? எக்ஸ்பீரிமெண்ட்டை கண்டுபிடிப்போம். ஸோ எக்ஸ்பீரிமெண்ட் மூலிமா வி வில் ப்ரூவ் இட். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன், ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்றது. ஸோ தீஸ் லாஸ் ஆர் யூனிவர்சலி அப்ளிகபிள் அண்ட் அக்செப்டபிள். So economists like Robbins, Jordan, Robertson argue that economics is a science like physics, chemistry, etc. So Robin, Jordan and Robertson என்ன சொல்றாங்கன்னா, economics is a science like physics and chemistry. It has the similar characteristics அப்படின்றாங்க. So economics examines the relationship between the cause and effects. அதாவது எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு விஷயத்தோட காசும் அதோட எஃபெக்டும் எப்படி இருக்கும். ஸோ அதனால வி டெல் இட் அஸ் சயின்ஸ். ஸோ பட் போத் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அன் ஆர்ட் as well as science. ஓகே, ஸோ in fact art and science are complementary to each other. ஸோ ஒன்னோட ஒன்று சார்ந்து தான் இருக்கும், ரைட்? ஸோ ஹியர் எக்கனாமிக்ஸ் இஸ் போத் science and what this one both science and art. Okay, so economics is an art and a science. Here you have it here. Okay, so that is art is the what art அப்படினு சொல்லும்போது it is practically applicable for achieving particular goals. Science அப்படின்னும் போது systematic knowledge like analyzing, collected, classified. அதாவது இப்போ நம்ம எக்கனாமிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன எடுப்போம்? ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ்லாம் எடுப்போம், சரிங்களா? ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்கே உங்களுக்கு வந்து எக்கனாமெட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ நம்ம வந்து பாப்புலேஷன் எடுக்கிறதுனாலையோ இல்லை வந்து ஒரு சில இது லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பாப்புலேஷனோட கேல்குலேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் கேல்குலேஷன், இதெல்லாம் எடுக்கும் போது வி ஆர் யூஸிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, but we are not going to give it exact value. Okay, we just give it as a predicted value. Okay, so both economics is considered as both science as well as what art. Okay, so next is economics, positive science and normative science. So positive science, normative science அப்படினு பார்க்கும்போது here you have a picture. Positive science அப்படினா can be proved, normative cannot be proved. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஸோ பாசிட்டிவ் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் கேன் பி ப்ரூவ்ட். ஓகே, இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த பெட்ரோல் ரைசஸ் பீப்புள் வில் பை லெஸ். அது வந்து பாசிட்டிவ். ப்ரைஸ் ஷுட் கோ அப் டு ரெடியூஸ் பெட்ரோல் கன்சம்ஷன். ஸோ சி cannot's use and effects descriptive based on facts tell us that is objective. Makes recommendation not based on facts tell you should be
been prescriptive or subjective. அதாவது இஸ் வாஸ் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது பாசிட்டிவ், இது வந்து கேன் பி. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் சயின்ஸ் அப்படின்றது விச் டீல்ஸ் வித் வாட் இட் இஸ். Okay, means it analyzes a problem on the basis of effects. Okay, examines its causes. For example, at the time of price, its causes are analyzed. On the other hand, normative science responds to the questions like what ought to be, என்னவா இருக்கும். Okay, so here the conclusions and results are not based on facts but on different considerations belonging to social, cultural, political, religious realms. They are basically subjective to nature. In short, positive science is concerned with how and why. எப்படி என்னவா இருக்கும். Normative science வந்து என்னவா இருக்க போகுது, what ought to be. So in the distinction can be explained. Okay, an increase in the rate of interest and a positive science would be looked into why. ஏன் வந்து rate of interest is increasing and how to reduce that. Okay, whereas in the normative science, it would be seen whether the increase is good or bad. Understood, children? See, two questions, that is in positive science, how and why arises, because why is it increases, okay, how it can be reduced. Okay, why the problem arises and how the problem can be solved. In the normative science, the increase or decrease is going to be good or bad. These are the two statements. Okay, so here you have three statements, that is positive economics and normative economics. So an increase in money supply implies a price rise in an economy. So positive science la increase in money supply அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு பொருள் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி as the irrigation facilities and application of chemical fertilizers expand, the production of food grains increase ஆகும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி பர்த் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் போது அண்ட் டிக்ரீஸ் இன் டெத் ரேட் என்ன ஆகும், ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன், அது எதில் ரெஃப்ளெக்ட் ஆகும், நம்மளோட பாப்புலேஷனோட க்ரோத்தில். புரியுதா? நார்மேட்டிவ் சயின்ஸ்லேஷனில் இன்ஃப்ளேஷன் இஸ் பெட்டர் தென் டீஃப்ளேஷன். ஓகேவா? இன்ஃப்ளேஷன் அப்படின்றது என்ன, இன்க்ரீஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். ஓகேவா? ஒரு பொருளோட விலை அதிகமாகிறது, பண வேல்யூ, பணத்தோட மதிப்பு அதிகமாகிறது இன்ஃப்ளேஷன், பணத்தோட மதிப்பு குறையிறது டீஃப்ளேஷன். ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஃப்ளேஷனு டீஃப்ளேஷனை விட பெட்டர். அதே மாதிரி மோர் ப்ரொடக்ஷன் ஆஃப் லக்ஸரி குட்ஸ் இஸ் நாட் குட் ஃபார் அ லெஸ் டெவலப்டு எக்கனாமி. அதாவது லக்ஸரி குட்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து நம்மளோட லெஸ் டெவலப் ஆகக்கூடிய கண்ட்ரிக்கு இட் இஸ் நாட் அ வாட் குட். அதே மாதிரி இன்இக்வாலிட்டிஸ் எல்லாமே ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கணும். ஓகேவா? இன்இக்வாலிட்டிஸ் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் வந்து அண்ட் இன்கம் என்னவாகணும், கொஞ்சம் கம்மியாகணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் சயின்ஸ் அண்ட் நார்மேட்டிவ் சயின்ஸ். So next is basic concepts in economics. Okay, so basic concepts means like other science, economics also has a concepts to explain its theories, a complete and clear grasp of their meaning is necessary, then the theories associated with them are studied. So only a preliminary acquaintance is now attempt here. So அதாவது எக்கனாமிக்ஸ்க்கு வந்து மற்ற சப்ஜெக்டில் இருக்க மாதிரி கான்செப்ட்ஸ் ஆல்சோ ஹியர். Okay, first is goods and services. ஓகேவா? ஸோ இதுதான் குட்ஸு, இதுதான் சர்வீசஸ். ஓகே, you can see by seeing the picture itself you can see what is goods and what is services. Hope you can. Okay, is it clear? Wait 1 minute. So if you see it in your book it will be clear. Okay, generally goods அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் goods, whatever is going to satisfy, like what we incurring, that is being said it as goods. அதாவது garments ஆகட்டும், ஓகே, இல்லை வந்து ஏதாவது வந்து நம்மளோட வாண்ட்ஸை என்னெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, சி போத் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து என்ன ஆகும், சாட்டிஸ்ஃபை பண்ணும் நம்மளோட வாண்ட்ஸை. கரெக்டாக? அதாவது ஒரு பொருளும் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஒருத்தரோட சர்வீஸும் நம்மளை என்ன பண்ணும், சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ குட்ஸ் பசிக்குது, we need some rice to eat, that is a good. அதே மாதிரி ஃபீவர் அடிக்குது, we want to go to a doctor, that is a service provided by a doctor.
So both the things satisfy our wants. Okay, so in economics the term goods implies the term services also. So economics பொறுத்த வரைக்கும் goods அப்படின்றது service also. Yes, no? So rice provides a service of satisfying our wants. So that is what ஒரு பொருள் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் குட்ஸாகவும் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைஸ் த இட் ப்ரொவைட் சம் சர்வீஸ் டு சாட்டிஸ்ஃபை our wants. So goods also called products, commodities, things. ஓகேவா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் எக்கனாமிக்ஸ், அவ்வளோதான். குட்ஸ் அப்படின்றது என்ன, ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், கமாடிட்டிஸ்ன்னு சொல்கிறோம், திங்ஸ் அப்படின்றோம், பொருட்கள் தான் எல்லாமே. ஓகேங்களா, இதில் ஆஸ் மெட்டீரியல் திங்ஸ் தே ஆர் டேஞ்சிபிள். டேஞ்சிபிள்னா தொடக்கூடியது. ஓகேங்களா, மெட்டீரியல்னு சொல்லும் போது என்னது, தொடலாம். ஓகேவா, இப்போ வந்து ஸ்டவ்வை தொடலாமா, தொடலாம். அரிசியை தொட்டு பார்க்கலாமா, தொடலாம். கரெக்டாக, குக்கரை தொடலாமா, தொடலாம். ஓகே, நம்ம சாப்பிடக்கூடிய பொருளை தொடலாமா, தொடலாம். அதாவது ஹேவ் ஃபிசிக்கல் டைமென்ஷன். ஸோ எதெல்லாம் வந்து நமக்கு ஃபிசிக்கலாக பொருளாக நம்மளோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டேஞ்சிபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ எக்ஸிட் இண்டிபெண்ட்லி ஆஃப் தியர் ஓனர். ஸோ அவன் யார் கையில் இருக்கோ ஹீ இஸ் இண்டிபெண்ட்லி யூஸிங் தட் ஆர் ஓன்டு பை சம் ஒன். ஸோ தே ஆல்சோ டிரான்ஸ்ஃபரபிள். எஸ், ஸோ ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்மளோட தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம். Okay, so it is a kind of exchangeable. Okay, and also there is a value in exchange. And service அப்படின்னு சொல்லும் போது உணரக்கூடியது. இப்போ டீச்சர் செய்கிற சர்வீஸ் ஆகட்டும், டாக்டர் செய்கிற சர்வீஸ் ஆகட்டும், இல்லை போலீஸ் ஆர் மிலிட்ரிமென், they provide lots and lots of services for us, but we can observe that, but it cannot be touched. Okay, so that is known as a services. Okay, so kinds of goods here, free and economic goods. Free goods are available in nature and in abundance. ஓகேவா, ஃப்ரீ என்னது, நமக்கு இயற்கை கொடுக்கக்கூடியது. ஸோ இயற்கை கொடுக்கக்கூடியது என்ன பண்ணுது, நமக்கு வந்து நிறைய கிடைக்குது. மேன் டஸ் நாட் நீட் டு இன்கர் எனி எக்ஸ்பென்ஸ். அதாவது நம்மளோட காற்று, ஓகேவா, வெயிலோட வெளிச்சம், மழை, இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பணம் கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் நேச்சர் இஸ் கிவிங் இன் abundant and அதிகம். வாட்டர் வாஸ் ஆல்சோ an எக்ஸாம்பிள் இன் த பாஸ்ட். கரெக்டாக, முன்னாடியெல்லாம் என்னது, தண்ணியும் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தது. ஆனால் இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், தண்ணியும் என்ன பண்ணுறோம், காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். ஸோ அதை வந்து என்னது, ஃப்ரீ குட்ஸில் நம்ம கொண்டு வர முடியாது. ஓகேங்களா, அடுத்தது one minute. Okay. So Milton Friedman, a Nobel laureate, popularized saying there is no much thing as a free lunch. He means that it is impossible to get something for nothing. Okay va, so even those forward free always cost a person or the society as a whole. Free nu sonna kuda enna pandrom, we are paying something, right? It's cost. However, so நம்ம நடக்கக்கூடிய ரோட்டுக்கு என்னது, போகக்கூடிய ரோட்டுக்கு, ட்ராவல் பண்ணக்கூடிய ரோட்டுக்கு கூட we are paying it, okay, indirectly as a tax. Okay, so it is an externally, someone can benefit for an externality or for a public good, but someone else has to pay the cost of producing their benefits. So ஒருத்தன், அதாவது ஒரு பொருள் உருவாகுதுன்னா இன்னும் ஒருத்தன் வந்து somebody has to pay it and somebody will be enjoying the fruits for it. Okay, so public versus private goods, they have given public goods அப்படின்னும் போது good available to everyone to consume regardless of who pays and who doesn't. Okay, spillover benefits, non-rival in consumption, non-excludable. So national defense law of enforcement, இதுக்கு வந்து சொல்கிறாங்க public goods. அதாவது நம்ம வந்து இன்டைரக்டாக அவங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணுறோம். ஸோ தட் இஸ் paid for them. Private goods அப்படின்னு சொல்லும் போது like what we spend money for the food and drink. Okay, on the other hand economic goods are not available in plenty. So economic goods அப்படின்னும் போது it is not available in plenty. Okay, they are scarce in supply, பற்றாக்குறை. நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் என்னது, எக்கனாமிக் குட்ஸ். காசு கொடுத்து எது வாங்குறோமோ அதுதான் எக்கனாமிக் குட்ஸ், சிம்பிளாக சொல்ல போனோம்னா. ஸோ அது என்னவா இருக்குது, பற்றாக்குறையாக இருக்குது.
அப்போது மேன் ஹேஸ் டு ஸ்பெண்ட் மணி டு ஓன் ஆர் யூஸ் தெம். ஸோ பணம் கொடுத்து தான் அதை என்ன பண்ண முடியும், நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது கன்சியூமர் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ். கன்சியூமர் குட்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் சி த பிக்சர். இதுதான் கன்சியூமர் குட்ஸ். ஓகேவா? என்ன இருக்குது? டிவியா, டைனிங் டேபிள் இருக்கா, ஃபர்னிச்சர்ஸ் இருக்கா, ஒரு மெஷினோட பார்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னது, கன்சியூமர் குட்ஸ். ஆட்டோமொபைல். ஓகேவா? பார்த்தா தெரியுதா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து என்னது, கன்சியூமர் குட்ஸ். யாராவது கேட்டாங்கனாலோ இல்லை நீங்கள் வந்து இனிமேல் உங்களோட அப்கமிங் டேஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து என்னது, கன்சியூமர் குட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து மக்களை டைரெக்டாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். கரெக்டாக? டிவி வந்து பார்க்கும்போது என்ன ஆகுது, we enjoy it. ஓகே, நம்மளோட ஆசை தீருது. ஓகே, அதே மாதிரி வந்து லைக் டிவி, ஃபர்னிச்சர் வந்து நம்ம வந்து என்ன, நம்ம வந்து உட்காரலாம். ஓகே, ஸோ நம்மளோட லைக் we can have some foods like that. Okay, next is automobile. So this is your consumer goods. See here, capital goods அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ ஆல்சோ கால்டு ப்ரொடியூசர்ஸ் குட்ஸ். ஓகே, கார், அதே மாதிரி வந்து ஸ்கூட்டிஸ், பைக்ஸ், இதெல்லாமே டோன்ட் டைரக்ட்லி சாட்டிஸ்ஃபை கன்சியூமர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. they help to produce consumer goods. For example, machines do not directly satisfy the consumers. கரெக்டாக? ஸோ டைரெக்டாக ஆட்டோமொபைல்ஸ்லாம் டைரெக்டாக வந்து நம்ம ஆசையாக தீக்காது. ஸோ என்னது, ஒரு ஃபுல் ஃபினிஷ்டு குட்ஸ் மூலிமா இட் வில் சாட்டிஸ்ஃபை யர் வாண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பெரிஷபிள் அண்ட் டியூரபிள் குட்ஸ். ஓகேங்களா? பெரிஷபிள் அப்படின்றது என்னென்னா, ஒரு நாள் தான் அதோட யூஸ் இருக்கும், 1 or 2 days. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அழுகி போயிடும் இல்லையா? ஸோ பாலெல்லாம் என்னது, ஒரு நாள், அதுக்கப்புறம் அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிரும். அதுக்கு பேர் தான் பெரிஷபிள் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ மீன், பூவு, காய்கறி, பழம், இதெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க, பெரிஷபிள் குட்ஸ்ன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் பேசும்பொழுது உங்களோட அன்றாட கம்யூனிகேஷனில் சி இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இஸ் நத்திங். நம்ம என்ன படிக்கிறோமோ அது நம்ம வார்த்தையில் இன்க்ளூட் பண்ணுவோம், தட் இஸ் இங்கிலீஷ். Okay, so perishable goods are short-lived. Okay, only fish or milk, everything is what, short-lived. Their lifespan is limited. For example, fish, fruits, flowers, etc. do not have a long life. Durable goods and semi-durable goods. So இங்கே இருக்கு உங்களுக்கு little longer life. So இதெல்லாம் என்ன வருஷ கணக்கில் வரும். ஓகேவா? ஸோ அதனால வந்து this is considered as a durable goods and semi-durable goods. So next you have a services. Okay, so services அப்படின்னு சொல்லும்பொழுது along with goods, services are produced and consumed. They are generally processed. Okay, it's இதெல்லாம் வந்து படிக்க வந்து பார்த்தீங்கன்னா it will be very very interesting. Okay, so intangible அப்படின்னு சொல்லணும், அங்கேயே சொன்னேன் இல்லையா? ஸோ குட்ஸ் நம்ம வந்து tangible which is touchable. ஸோ அதான் அதோட ஆப்போசிட் வந்து intangible, தொட முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாவது வந்து ஒருத்தர் செய்யக்கூடிய சர்வீஸை நம்மளால் டச் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ இப்போ ஒரு குட்லேருந்து நமக்கு ஒரு பொருள்லேருந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது, அதை நம்ம டச் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதுதான் இன்டான்ஜிபிள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ். அதாவது சர்வீஸ் அப்படின்றது அதாவது இட் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு த ரீஜன்ஸ் அண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ஸ். தி கேன் பி grouped on the basis of quality standards. ஸோ என்னென்னா மியூசிக், எல்லாத்துக்குமே மியூசிக் பிடிக்குமா அப்படின்றது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் த மூட்ஸ். ஓகே, அதே மாதிரி கன்சல்டிங் ஃபிசிஷியன்ஸ் அப்படின்னு வந்து யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்க தான் அது எந்த டைமில் உடம்பு சரியில்லையோ அப்போ தான் வந்து டாக்டர் கேன் சாட்டிஸ்ஃபை த needs. Okay, at that time only we can experience the services. So inseparable from their makers அப்படின்னா services are inextricably connected to their makers. Okay, for example, labor and laborer are inseparable. கரெக்டா? லேபர்ன்றது யாருன்னா வேலை செய்கிறவங்க. லேபரர் அப்படின்றது வந்து ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆவாங்க. ஓகேங்களா? லேபர் அப்படின்றது வேலை கொடுக்குறவங்க, லேபரர் அப்படின்றவங்க வந்து வேலை செய்கிறவங்க. ஸோ இட் இஸ் போத் ஆர் கனெக்டட். இங்கே பெரிஷபிள் அப்படின்றது வந்து அஃப்கோர்ஸ் இது வந்து அசட் கிடையாது. கரெக்டாக? ஸோ யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய சர்வீஸ் வந்து அசட் கிடையாது, நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ கிரிக்கெட் மேட்ச் போகிறோம், நம்ம வந்து ஒரு டிக்கெட் வாங்குகிறோம், அந்த மேட்ச்க்கு மட்டும்தான் அது. ஸோ அதை சேவ் பண்ணி இன்னொரு மேட்ச்க்கு பார்க்க முடியுமா? கிடையாது. ஸோ தட் இஸ் ஆல்சோ பெரிஷபிள் குட்.
So next is utility. We'll continue in next class. Okay, so go through whatever has been discussed. Okay, children. Thank you.